மலவர்கள்னு பேர். அந்த மலவர்கள் பாடி அமைத்த, பாடின பாசறை அமைத்து அந்த இருந்த இடம், அதான் மலவர்கள் பாடி, அதுவும் மலபாடி ஆயிடுச்சு. மலவர்கள் சேரர்களுடைய கிளை வம்சத்தர்களான மலவர்கள் கூடி ஒரு பாசறை அமைத்திருந்த இடத்துக்கு பேர் தான் மலபாடி. அப்ப இறைவன் திருமழு ஏந்தி அங்க திருநடனம் செய்ததுனாலையும் அது மலபாடி என்ற 2 பேர் அதுக்கு வந்துருச்சு. அத்தகைய அந்த புண்ணிய தலம் திருவையாருக்கு பக்கத்திலே இருக்கின்றது. இந்த தலத்தில் உள்ள இறைவன் பேரு வைரத்துநாதர். இது எப்படின்னு சொன்னா, இதே மாதிரி தான் வெண்ணை பெருமானுடைய வரலாறு தான், அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அதாவது பிரம்ம தேவலோகத்திலிருந்து ஒரு சமயம் புருஷத்தன்மையும் மிருகத்தன்மையும் கொண்ட ஒரு ஆன்மா பிரம்மலோகத்திலிருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு வந்து, அதாவது சாமி சொல்ல, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அப்படின்னு தேவர்கள்லாம் தினசரி கவலைப்படுவாங்களாம். ஏன்னா தேவர்கள் விண்ணுலகத்தில் தவம் செய்யலாம் முடியாது. தவம் செய்கிற இடம் விண்ணுலகத்தில் இல்லை, சொர்க்கலோகத்திலையும் கிடையாது. நரகலோகத்தில் இந்த நரக வேதனை அனுபவிக்க சரியா இருக்கும், அதனால அங்கேயும் தவம் செய்ய முடியாது. சொர்க்கத்திலையும் இல்லை, நரகத்திலையும் இல்லை, வேறு எங்கேயுமே நீங்கள் விண்ணுலக தேவர் எங்கேயுமே தவம் செய்ய இடம் அங்கே கிடையாது. இப்போ தவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு இடம்னா நில உலகம் தான் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அதனால தேவர்களும் தவம் செய்யணும்னு சொன்னால் இங்கே தான் வரணும். அதனால் அந்த புருஷத்தன்மையும் மிருகத்தன்மை கொண்ட அந்த புருஷா மிருகம் என்ற ஒரு ஆன்மா என்ன பண்ணதுன்னா, தேவலோகத்தில் சிவலிங்கத்தை ஒன்று எடுத்துட்டு வந்து இங்கே நில உலகத்தில் வச்சு பூஜை செஞ்சிச்சு. பூஜை செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. பிரம்மனுக்கு கோபம் வந்துருச்சு. நம்ம உலகத்திலேருந்து எடுத்துட்டு இங்கே பூஜை பண்ணுறாங்களே அப்படின்ட்டு, இதை நம்ம எடுத்துட்டு பழையபடி நம்ம பிரம்மலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா வர்றார். வேகமாக அந்த அந்த பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்தை அப்படி எடுக்க முயற்சி பண்ணுறாரு. முடியவே இல்லை. வைர மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கு, வலிமையாக இருக்கு. அப்போ அவர் சொல்ல, இது என்ன வைரத்தூணா அப்படின்னாரு. என்ன வைரத்தூணோ அப்படின்னாரு. அதனால அந்த வைரத்தூணாதனே இருக்கு. பிரம்மனுடைய வாக்கு முகூர்த்தத்திலே அது வைரத்தூணாதன. அது யாராலையும் பிரம்மனாலே எடுக்க முடியல. அது ஏன்னா நில உலகத்தில் உள்ள அனைவரும் வழிபட்டு உய்ய வேண்டும் என்று பெருமானுடைய கருணை. எதை செஞ்சாலும் அது இறைவனுடைய அருள் அல்லவா. ஆகவே அது இன்றும் நிலை பெற்று அருள்பாலிக்கின்ற வைரத்துநாதராக திரு மலபாடியில் பெருமான் அருள்பாலிக்கின்றார். அதெல்லாம் வைரத்துநாதர். அம்பிகை பேர் அழகம்மை, அழகே உருவான அழகம்மை தொடரும் வைரத்துநாதராக சிவபெருமான் அருளி செய்கின்றார். இங்கே நிறைய இந்திரன், திருமால் உள்ளிட்ட நிறைய தேவர்கள்லாம் வழிபட்ட தலம். இந்த தலத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா, திருவையாற்றில் மிக நீண்ட காலம் தவம் செய்தவர் நந்தியம்பெருமான். அப்படிப்பட்ட நந்தியம்பெருமான் திரு மலபாடிக்கு சுயசை அம்மையாரை திருமணம் செய்து கொண்ட தலம். அதனால இன்றும் பங்குனி மாசத்துல அங்கு நந்தியம்பெருமானுடைய திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக அங்கு நடைபெறும். மற்றொரு விசேஷம் என்னன்னா, திரு ஆலங்கோளில் என்ற தலத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் தங்கி இருக்கிறார். அங்க பதிகம் பாடி தங்கி இருக்கும்போது அங்க மலபாடி இறைவன் கேட்கிறார், மலபாடியை மறந்தனையோ அப்படின்னாரு. எப்ப மறந்துட்டியா, மலபாடிக்கு ஏன் வரல அப்படின்னாரு. பதறி எழுந்திருச்சு அங்கிருந்தே பதிகம் பாட ஆரம்பிச்சார். அது நம்ம எல்லாரும் பொன்னார் மேனியனே இந்த பாடல் எல்லாத்துக்கும் அடிகாரத்தில் ரொம்ப சிறப்பு மிக்க பாடல். அந்த பொன்னார் மேனியின் அருளி இந்த மலபாடி மூர்த்தியை தரிசித்த நிலை சிறப்பு மிக்க அந்த தலம். அடுத்து அங்கு உள்ள தலபுராணத்தை இயற்றியவர் ரொம்ப மிகப்பெரிய ஞானி கமலஞான பிரகாசகர். அவர் இன்னைக்கு இருக்க தர்மபுரம் படத்துக்கெல்லாம் முதல் குரு அவர் தான். கமலஞான பிரகாசரிடம் முறையான அந்த சரியகிரிய யோக பயிற்சியை பெற்று ஞானம் அடைந்து நீ போய் மடத்தை அமைன்னு அவர் சொன்னதுக்கு பின்னாடி குருஞான சம்பந்தர் தர்மபுரம் மடத்துல மடத்தை அமைச்சிருக்கிறார். அது இன்னைக்கு புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு மடமாக, சைவ மடமாக திகழ்கின்றது. அப்ப அந்த மடத்துக்கு ஆதி குருநாதர் யாரு பாருங்க, அவருக்கு சரியகிரி ஞானம் அந்த யோகத்தை பயிற்றுவித்த கமலஞான பிரகாசர். அவர் ஒரு தலபுராணம் செஞ்சார். யாருக்கு? இந்த தலத்துக்கு, திரு மலபாடிக்கு தலபுராணம் அவர் செஞ்சிருக்கிறார்னா அவர் எவ்வளவு விசேடமிக்கமான அந்த புராணமாக இருக்க வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட அருமையான இந்த மலபாடியில் எழுந்தருடைய திருஞான சம்பந்த பெருமான் இதே
இந்தல பண்ணலாம். 2ஆம் திருமுறையெல்லாம் இந்தல பண்ணல தான் வரும். இந்த திருப்பதிகத்தை அருளுகின்றார். அவர் சொல்றார், நம்மளுடைய வல் வினைகள்னால நாம படுகின்ற துன்பம் துயரத்துக்கு ஏதாவது அளவு இருக்கான்னு கேட்கிறார். ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கு. அவ்வளவு துன்பம் கஷ்டம். யாராவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு உதட்ட அளவு தான் சொல்லுவாங்க. அவங்க படுற வேதனை அது அவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட அவங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் பகிர்ந்து கொள்வாருங்க. மற்றவங்ககிட்ட நல்லா இருக்கேன்னு உதட்ட அளவு சொல்லிட்டு என்னத்தை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆகப்பட்ட எல்லாருமே அந்த வல்வினை தான் அதுக்கு காரணம். வல்வினை என்ன பண்ணும்னா அந்த துன்பத்தின் துயரத்தை அதிகமாக கொடுக்கும். அப்போ வல்வினைன்னு ஒன்று இருந்தால் மெல்வினைன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். மெல்லிய வினை அது கொஞ்சம் லேசாக இருக்கும். ஆனால் வல்வினையால் பாதிக்கப்படும் போது அந்த ஆன்மா அடைகின்ற அந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அளவே இருக்காது. அதனால அந்த வல்வினையால் நீங்கள் படுகின்ற அந்த துன்பத்தையும் துயரத்தையும் போக்கிக் கொள்ள நீங்கள் ஒன்று செய்ய சொல்றாரு. நீங்க என்ன பண்ண, உங்களுடைய நெஞ்சத்தை பார்த்து உங்களுடைய மனத்தை பார்த்து நீ இறைவனை நினை, நீ இறைவனை நினைவதற்கான மார்க்கத்தில் செல் என்று நெஞ்சை பார்த்து நீ சொல் அப்படின்னாரு. நான் முதல் பாட்டிலே சொல்றாரு பாருங்க, நம்மளுடைய வல்வினைகள் எல்லாம் அண்ணல் யாரு, திரு மலபாடி அண்ணல் நம்மளுடைய வல்வினைகள் எல்லாம் களைய வேண்டுமானால் நெஞ்சே நீ அவரை அணுக வேண்டும் அல்லவா, அதை நீ செய்ய மாட்டேங்கிறியே அப்படின்னா நீ செய். பல இடங்கள்ல சொல்ற, அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். என்னமோ அந்த பிரிவினை செஞ்சப்பா நீங்க அனுபவிச்சுட்டு இல்லைங்களா? இப்படித்தான் இப்படியே நீ சொல்லிட்டு எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தையே நீ அனுபவிச்சுட்டு போற அப்படின்னு கேட்கிறாரு. நீ உய்ய வேண்டும்னு ஏன் நினைக்கலன்னு கேட்கிறாரு. நீ இப்படி இன்ப துன்பத்திலே உழண்டுகின்றே போறையே, இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாரு. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர், உயிரினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. நீ உய்ய வேண்டும் என்று நினைக்காம இருக்கிறது உன்னுடைய குற்றம் தானே. நீ இறைவனை குறை சொன்னா அடுத்தவங்க எதுக்கு நீ அடுத்தவங்க குறை சொல்லிட்டு இருக்க? இறைவனை ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டம் வந்து ஏன் சாமி இவ்வளவு படாத பாடுபடுத்துறீங்கன்னு. நீ உய்வதற்கு நீ என்ன செய்தாயினார், அது உன்னுடைய குற்றம் அல்லவா அப்படின்னாரு. எல்லா பதிகங்கத்திலையும் சாமி இதுல நம்ம அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால இந்த உய்தல் அப்படின்றத, உய்தல் அப்படின்னா நாம இன்றைக்கு இருக்கிற நிலையை விட கொஞ்சம் மேல போறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, நம்ம கீழே இருக்கோம்னு அர்த்தம். கீழே இருந்தா என்ன இருக்கும், இப்படி மாதிரி பிரச்சனை வரும்னு அர்த்தம். அப்ப இந்த பிரச்சனை தப்பிச்சிடலாமான்னா வராது. நம்ம என்ன வினை செஞ்சோமோ அதை முழுசா அனுபவித்து தான் கழிக்க முடியும். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அனுபவித்து கழிக்கிறேன்னா அது எப்பயா கழிக்கிறது? நம்ம பாட்டுக்கு இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிறவி எடுத்த வினைகள் எல்லாம் மொத்தமாக இருக்கும். மொத்தமாக கழிக்கவும் நம்மளால இயலாது. அதுக்கு சாமி ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்கிறாரு. நம்ம சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு காந்த கல் இருக்கு. காந்த கல்கிட்ட ஒரு 2 குண்டூசி வைக்கிறோம். ஒரு 5 அடி தள்ளி குண்டூசி வச்சா அந்த காந்தம் இழுக்குமா? அந்த குண்டூசியை இழுக்காது. கொஞ்சம் அந்த ஊசி கொஞ்சம் முன்னாடி வரணும். குறிப்பிட்ட எல்லைக்கு வந்துருச்சுன்னா டக்குன்னு நிறுத்தணும் இல்லைங்களா? அப்ப நம்ம குறிப்பிட்ட எல்லைன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்துட்டா நீ ஒன்றும் இல்லை, ரொம்ப அதை நம்ம தவத்தை வந்து முழுசா செய்ய வேண்டியதில்லை. பெருமை அருமையா பெரியவங்க சொல்றாங்க, நீ ஓரளவு செஞ்சாவே அடுத்து வந்துருவியா அப்படின்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு இதமான ஒரு சொல். ஆகவே அந்த குறிப்பிட்ட அளவுக்கு நீ வந்துடணும். வந்துட்டு சாமி உன்னுடைய வினைகள் மொத்தமாக கழித்து விடுவார். அதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஒவ்வொரு பதிகங்களையும் பெரியவங்க என்ன சொல்றாங்க, நம்ம என்ன பண்றது, பாட்டை கடை படிச்சுட்டு போயிடுறோம். அவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேட்கறதே இல்லை. அதானுங்க இப்ப சொல்லுவாங்க, நான் தேவார திருவாசம் படிக்கிறேன், எல்லாம் படிக்கிறேன், ஆனா ஒண்ணுமே இல்லையே, நான் அப்படியே தானே இருக்கிறேன். நீ என்ன பண்ற, சொல்லளவு தானே இருக்கு. அதில் என்ன சொன்னாங்க நாம சிந்திச்சோமா? அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொல்ல வேண்டிய கருத்து உள்ள வச்சிருக்கிறாங்க. நாம அந்த கருத்தை மட்டும் விட்டுட்டு சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? நம்ம தமிழ் இலக்கணத்துல ஒண்ணு இருக்கு, சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படின்னு 2 இலக்கணம் இருக்கு. சொல்லிலக்கணம் என்ன, நம்ம சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டோம், பொருள் இலக்கணத்துக்கு போல. ஆனா பொருள் இலக்கணம் தான் முக்கியம். சொல்லுவார், என்ன சொல்ற மாணிக்க வாசகர் திருவாசகத்துல நம்மளுடைய சிவபுராணத்துல கடைசியில் என்ன சொல்ல, பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரம் அப்படின்னாரு. யாரெல்லாம் பொருள் உணர்ந்து சொல்ல, அந்த பொருளை உணர வேண்டும் இல்லைங்களா? அந்த பொருள் நம்ம உணர்வதற்காகத்தான் நமக்கு தேவார திருவாசகத்தை ஆச்சாரிய பெருமக்கள் அருளி இருக்கிறார்கள்.
அதனால தான் சொல்லுவாங்க, நீ நாள்தோறும் ஓது அப்படின்னு. ஓதுதல் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு பதிகத்தை மனபாடி பதிகத்தை எடுத்துட்டீங்களா, நீங்கள் 48 நாள் ஓதணும். தினசரி ஓதிக்கிட்டே இருக்கணும். ஓதுதல் அப்படின்னு சொன்னால் திருப்பி 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 படித்தல் தான் ஓதுதல். ஒரு முறை படித்தா அது ஓதுதல் கிடையாது. நீ ஒரு 100 முறையாவது ஓதுனாதான் அது ஓதுதலுக்கு சரியாக வரும். நீ 100 முறை ஓதும் போது வேற ஏதாவது சிந்தனையோட ஓதுனா ஒரு பயனும் இல்லை. அப்ப என்ன சிந்தனையோட ஓத வேண்டுமோ அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ற கருத்தை எடுத்துக்கொண்டு நாம் ஓத வேண்டும். அதுக்காகத்தான் இந்த திருமுறை வகுப்புகள்லாம் நம்ம வைக்கிறோம். இப்போ இது நம்ம இதனுடைய கருத்துக்களை நம்ம புரிந்து கொண்டு படிக்கும் போது மிக எளிமையாக நமக்கு புரிந்துவிடும். திருஞான சம்பந்தர் பதிகத்தை பொறுத்தளவு முதல்ல 2 வரி சாமி இந்த இயற்கையை சொல்வார். கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கிறதோ அதை நம்ம காட்டி கொடுப்பார். 2வது வரியில அந்த உண்மை தத்துவத்தை சொல்வார். இப்படி கலந்து கொடுப்பார். ஒரு குழந்தை என்ன பண்ணும்? குழந்தை ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது என்ன பார்க்குதோ அதை நமக்கு அப்படியே சொல்லும்ல. ஞானசம்பந்தர் 3 வயது குழந்தை அது என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவார். எந்த திருக்கோயிலுக்கு போறாரோ அந்த திருக்கோயில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கடுத்து சாமி சொல்ல வேண்டிய தத்துவத்தில் அடுத்த 2வது சொல்லுவார். இப்படித்தான் பெருமான் அருள்கின்றார். அடுத்ததாக எல்லா பாட்டிலையும் சொல்ற 4வது பாட்டுலாம், நீங்க வினையில் நீங்க வேண்மாள் உள்ளத்தால் நினைந்து அன்பு செய்யுங்கள். உள்ளத்தால் நினைந்து அன்பு செய்யுங்கள். இப்ப உள்ளத்தால் நினைந்து அன்பு செய்யுங்கள் என்றத நான் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுன்றீங்க? கண்டிப்பா அது வாக்கால சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப எதால செய்ய முடியும்னா அதுதான் நம்ம அறிவிச்ச ஒரு சிறப்பு என்னன்னா பயிற்சியில தான் நீங்க உணர முடியும். நம்ம நீங்க 1000 மணி நேரம் நான் பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், நீங்க உணர்ந்தீங்கன்னான்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க பயிற்சியில செஞ்சா அதை எளிமையா உணர்ந்து கொள்ளலாம். அதுக்காக அந்த பயிற்சி தேவைப்படுகிறது. அது இறைவனுடைய அருள். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அந்த சிந்தனை இருந்தது. நம்ம ஒரு 6 மாசமா கொஞ்சம் அதிகமா வந்தது நமக்கு. அதனால நம்ம ஒரு பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு. என்னடா நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக அடியேன் செய்த பயிற்சிகளை தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு. அது யாருக்கு கிடைக்குமோ அது முருகனாருடைய அருள்படி நடக்கட்டும். அந்த பயிற்சி அப்படின்னு சொன்னா இந்த மனத்தால் தியானிக்கின்ற நிலையை அந்த அன்பால் செய்கின்ற அந்த உணர்வை நாம் பெற முடியும். அதான் முக்கியம். ஆனா பயிற்சினா நீ உடனே வந்துடும் சொல்ல முடியாது. இது எல்லாமே படிநிலை தாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான். இது 1 வருஷ கோர்ஸ் 2 வருஷ கோர்ஸ்னா சைவ சமயம் அப்படின்னா இல்லை. சைவ சமயத்தை நீ 5 வருஷ கோர்ஸ் 10 வருஷ கோர்ஸ்னா படிக்க முடியாது. அப்படி இல்லவே இல்லை. இதை பல ஜென்மங்கள் மூலம் வருகின்ற ஒரு பயிற்சி. சமஸ்கிருதத்தில் பயிற்சி சாதனை அப்படிங்குவாங்க. சாதனை பயிற்சி. மெய்கண்டார் பெருமான் சொல்வார். மெய்கண்டார் சொல்லும் போது முதல்ல உண்மையியல்னு சொல்வார். உண்மையியல். அதுக்கடுத்து சொல்லும் போது அடுத்தடுத்து சொல்லும் போது சாதனவியல்னு சொல்வார். அதான் முக்கியமான சாதனம். ஆனால் பயிற்சி அந்த இடத்துல நீங்க பயிற்சி எடுங்கன்ற. பயிற்சி எடுத்ததுக்கு பின்னாடி தான் அவருடைய பெனிஃபிட், அவருடைய பலன்களை சொல்வார். அந்த சாதனவியல்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த சாதனவியல்ல தான் மெய்கண்ட பெருமான் நமக்கு சொல்றது சரியை கிரிய யோகம். இந்த சாதனையியல்ல நீங்க சாதனத்தை செஞ்சால் ஒழிய அந்த இறை மார்க்கத்தில் செல்ல முடியாது. அந்த சாதனவியல் மிக அவசியம். இந்த சாதனவியல் பழங்காலத்துல முனிவர் பெருமக்களும் சித்தர்கள் யோகிகளும் நாயன்மார்கள் எல்லாம் அந்த சாதனத்தில் இருந்திருக்கிறாங்க. ஏதோ இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் கூட இருந்ததாக சில நூல்கள் எல்லாம் சொல்கின்றது இல்லைங்களா? அப்ப சாதனவியல் என்னன்னா பெரும்பாலும் அது என்னவோ ஒரு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. தவறொன்றும் இல்லை. பக்குவம் உள்ளவங்களுக்கு சொல்லப்படுகின்றதான் அந்த பயிற்சி கூடம் என்பது. இன்னைக்கு சில சைவ மடங்களில் எல்லாம் கூட அந்த சாதனவியல் நடைபெறுகின்றது. அது எப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு மடத்துல இருக்கிறாங்க சொன்னா மடத்துல அவங்க பணி செய்யணும், அந்த மடத்தை பாதுகாக்கணும், அந்த பணி செய்யணும். ஆகவே அவர்கள் அந்த சாதனவியலை கற்றுக்கொண்டு சரியகிரிய யோக அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு அந்த மடத்துக்கு பணி செய்வாங்க. மடத்துக்கு பணி செய்து கொண்டே அந்த சாதனவியல் ஈடுபடுவார்கள். இது நம்ம தமிழகத்தில் இப்ப துறவிகளுக்கு மட்டும் சொல்லப்படுகின்ற நிலையாக ஆகிவிட்டது. ஆனால் துறவிகளுக்கு அல்லது இல்லறத்தாருக்கும் உண்டு என்பதுதான் சைவ சமயம் மிக தெளிவாக சிவஞான மாபாடி உள்ள மிகப்பெரிய நூல்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அது இல்லறத்தார்களுக்கே தான், துறவிகளுக்குன்னு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இல்லறத்தார்களுக்கு தான் சரியகிரிய யோகம் இல்லறத்தார்களுக்காக சொல்லப்பட்டது. நான் அடிக்கடி சொல்வது 63 நாயன்மார்கள் 20 தான் துறவி, மற்றவர்கள் எல்லாம் சைவ நெறியை சார்ந்து சைவ சீலர்கள் இல்லைங்களா? எல்லாரும் இல்லறத்தார்கள் தான்.
இல்லறத்தாருக்கு உரியதுதான் சைவ சமயம் என்பது மிகச் சிறப்பு. அதனாலதான் மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் மெய்களும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணி நல்லதரும் கழுமள வளநகர் பெண்ணி நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே. நீங்க வழிபடுகின்ற மூர்த்தி யாரோட இருக்கிறது? ஒரு பெண்ணோட இருக்கின்ற மூர்த்தி தான் உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னார். அதான் இல்லறத்தை ஞானசம்பந்த பெருமான் வலியுறுத்துகின்றார். அதான் முக்கியம். அந்த வகையிலே 5வது பாடல்ல ஒரு கருத்தை பேசுகின்றார் பாருங்க. யாரெல்லாம் இறைவனுடைய அருளை கூடி நிற்பவர்கள், இறைவனுடைய அருளை கூடி நிற்பவர்கள் யார்? அதாவது இறைவனோடு இணைந்து இருப்பவர்கள் யார்? இறைவனோடு சங்கமித்து இருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். நாள்தோறும் வணங்குபவர்கள் அப்படின்னு. நாள்தோறும் வணங்குபவர்களுக்கு தான் அந்த நிலை. அப்ப நாள்தோறும் வணங்குதல் அப்படின்னா என்ன? முதல்ல வணங்குதல் என்ன அப்படின்னா அது ஒரு கேள்விதான். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டா கேள்வி, ஏங்க வணங்குதல் என்னங்க அப்படின்னு இல்லை. வணங்குதலுக்கு ஒரு இலக்கணம் சொல்லப்படுகின்றது. சரியை ஒரு இலக்கணம், கிரியை ஒரு இலக்கணம், யோகத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்லப்படுகின்றது. அந்தந்த நிலையிலிருந்து வணங்குவது. இனி வரும் பாடல்கள்லாம் சாமி சொல்லுவார் பாருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த கருத்துக்களை நான் சொல்லுகின்றேன். இப்ப இதெல்லாம் திருமுறைகளுக்கு விளக்கம் காணும் போதுதான் அந்த சரீகிரி யோகனுடைய நிலை நமக்கு புலப்படுகின்றது. இறைவனை யாரெல்லாம் சிந்திக்கிறார்களோ அப்படின்னு ஒரு கேள்வி போறேன். 7வது பாட்டுல சொல்றாரு சிந்தித்தல். சிந்தித்தல் எங்க நடைபெறும் அப்படி ஒரு கேள்வி எழுது. ஒருத்தர் சிந்திக்கிறார்னா எதுலையா சிந்திக்கிறார் அப்படின்னா சித்தம் என்ற கருவி, சைவ சித்தாந்தம் சொல்ல சித்தம் என்ற கருவி சிந்திக்கும். அப்ப சித்தம் நமக்கு வேலை செய்யணும். சித்தம் வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்? இப்ப நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் வேலை செய்யணும் இல்லைங்களா? வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவோம்? அதற்குரிய ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்களா, மருத்துவரிடம் சென்று அது வேலை செய்வதற்கான அந்த உபாயத்தை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அல்லது செய்து விடுவார்கள். அதான உண்மை. அப்ப சித்தம் என்ற கருவி நமக்கு வேலை செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்மளுடைய அந்த பயிற்சிகள், அதுக்கு சித்த கருவிகளை அது இயக்கிவிடும். அப்ப சித்த கருவிகள் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை நம் பயிற்சியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப சித்தம் சிந்திப்பவர்களுக்கு வினை கெடும் அப்படின்னு. சிந்திப்பவர்களுக்கு வினை கெடும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருக்கோம்? சிந்திச்சுட்டு தான் இருக்கோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா சிந்தித்தல் நிகழ்வு தான் நடக்கிறது. ஆனா அந்த சிந்தித்தல் நிகழ்வு அழுந்தி நடக்கின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி சித்தாந்தம் சொல்லுது. அது ஒரு கேள்வி கேட்கும். நீங்க எல்லாம் சிந்திக்கிறீங்க, சரிதான். அழுந்தி சிந்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வினா, அப்ப அழுந்தாமல் சிந்திக்கின்ற நிலையும் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். நுனிப்புள் மேய்தல் சொல்லுவாங்கல்ல, வேறாப்பா நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு அப்படியே போவார்ப்பா, ஏன் முத்த புள்ளையே மேய மாட்டாரா? இல்ல அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி. நுனிப்பில் மேய்தல் ஆகாது. முழுசா அழுந்தி நிற்றல் அர்த்தம் சொல்லி. சிந்தித்தல் என்பது அழுந்தி நிற்றல். ஒரு விஷயத்துல இப்ப நம்ம சொல்கின்ற விஷயத்தையே அழுந்தி நின்று கேட்டால் ஒரு பயன், மேலோட்டமாக கேட்டால் ஒரு பயன், அது ஒண்ணுமே கேட்காம விட்டா அதுக்கு ஒண்ணுமே இல்லை, அது பயனே இல்லை, அது வேற. ஆகவே அழுந்தி நின்று கேட்டல் என்பது சிந்தித்தலுக்கு பொருள். அது ஞானசம்பந்த பெருமான் அருள்கின்றார். இப்படிப்பட்ட பெருமான், மலபாடியில் உறைந்திருக்கின்ற பெருமான் எப்போதும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எப்போதுமே அருள் தர தயாராகி இருக்கின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம அதை வாங்க தயாராகலைன்னு அர்த்தம். அது எத்தனாவது பாட்டு? 8வது பாட்டுல சொல்றார், எப்போதும் வரங்கொடுக்கும் வள்ளல் அப்படின்னாரு. வரங்கொடுக்கும் வள்ளல், வரத்தையே கொடுக்கும் மலபாடியுள் வள்ளலே. அவர் வரம் மட்டும்தான் கொடுப்பாராம், அதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப வரம் கொடுக்க தயாராக இருக்கின்றார். நாம் வாங்க தயாராக இருக்கிறோமான்னு தெரியல. அவர் எல்லாத்துக்கும் வரம் கொடுக்கிறாரு. நமக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா கொடுக்கிறாரு, நாம வாங்கல. அப்ப ஏன் வாங்கல அப்படின்னா நமக்கு வாங்க தெரியலேன்னு அர்த்தம். நமக்கு வாங்க தெரியல. எப்படி அப்படின்னு சொல்றேன், ஒரு உதாரணமா சொல்றேன். இப்ப நம்ம ஒருத்தர் வந்து நம்ம டிச்சு வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப சாக்கடை அதிகமா இருக்கு, டிச்சு இருக்கு, அதை வந்து தூய்மைப்படி செய்கிறார்.
சில இடத்துல அப்படியே கையெல்லாம் அந்த கரியாயிரும் இல்லைங்களா, அந்த டிச் எல்லாம் மாதிரி கையெல்லாம் அழுக்கா இருக்கு. இந்த டிச் எல்லாம் கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அருவறுப்பாக இருக்கும் இல்லைங்களா. அந்த சூழ்நிலை அவரோட நண்பர் ஒருத்தர் வர, இப்போ தான் நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கு, கொஞ்சம் சுவைச்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த கையில் அப்படியே வச்சா எப்படி இருக்கும். அவர் அல்வா நமக்கு தர்றாரு, தர தயாராக இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கையில் அழுக்கோடு நிற்கிறோம். அதை முதல் வாங்க முடியுமா? அப்படியே அதை வாங்கினா அது எப்படி இருக்கும், அதை நம்ம வாக்காலே சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நேராக ஒரு பைப்பில் போய் நல்ல தண்ணி, நல்ல சோப்பு போட்டு கழுவி கையை சுத்தமாக கொண்டு வந்து அப்புறம் வாங்கி அதை நுகர்ந்தா எவ்வளோ இன்பமாக இருக்கும். அப்போ நம்மளை நாமளே தூய்மை சொல்லிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, தூய்மை செய்தல் அதான் முக்கியம். இந்த தூய்மை செய்தல் எப்படியா தூய்மை செய்கிறது? பாத்திரத்தை தூய்மை செய்யுதுன்னா, ஒரு செப்பு பாத்திரம் இருக்கு, நம்ம பீதாம்பரி போட்டு கசக்கி பண்ணிடலாம், புளியை போட்டு தயிரை போட்டு சுத்தம் பண்ணிடலாம். இப்படி அழுக்கு சட்டையெல்லாம் சோப்பை போட்டு சுத்தம் பண்ணி வெண்மையாக்கிடலாம். ஏனே நான் வெண்மையாக்கிறதுக்கு எந்த சோப்பாக உலகத்தில் இருக்கா? இல்லை, பீதாம்பரி எதுவுமே கிடையாது. அப்ப இந்த அழுக்கை நீக்குவதற்கு என்ன இருக்கு அப்படின்னா, அதுதான் தவம். நாம் அழுக்கை நீக்குவது என்ன? தவம். தவமாவது யாது? நம்ம சைவ சமயம் சொல்கின்ற தவம் சரியகிரிய யோக தவம். இந்த சரியகிரிய யோகத்தை தவத்தை செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஞானம். அந்த ஞானம் தாங்க அல்வா. அதை நம்ம நுகரலாம். அது சிவஞானம், பதிஞானம், பரஞானம், பரபோகம் அப்படின்னு பலவாறு சொல்லுவாங்க. சிவானந்த பெருவாடு. அருணகிரிநாதர் பெருமான் அவிநாசிக்கு எழுந்தருள்கின்றார். அங்க முருகப்பெருமான்கிட்ட கேட்கிறார் ஒரு வரம். இந்த வரத்தை நம்ம நாள்தோறும் கேட்கணுங்க. இந்த வரத்தை நம்ம நாள்தோறும் கேட்கணும். அப்படி கேட்டா நமக்கு சரியகிரிய யோக ஞானம் சித்திக்கும். இரவாமல் பிறவாமல் இணையாளும் சத்குருவாகி. இறைவனுக்கு இறப்பு பிறப்பு இல்லை, அதனாலதான் அவர் இறைவன். ஆனா பெருமான் இறைவன், அவருக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. ஆனா எனக்காக வருவான், குருவாக வருவான். இறைவன் எனக்கு குருவாக வருவான். இரவாமல் பிறவாமல் எனையாளும் சத்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே. இந்த பெருவாழ்வு இருக்கு பாருங்க, அதான் சிவானந்த பெருவாழ்வு. அதை நம்ம வாக்காலே சொல்ல முடியாத வாழ்வு. அத்தகைய பெருவாழ்வு, இன்பமான வாழ்வு, துன்பம் துயரம் இல்லாத மேன்மையான வாழ்வு. அந்த வாழ்வு தான் நம்மளை உய்ய செல்கின்ற வாழ்வு. அதான் உய்தல். உய்தல்னா சிவானந்த பெருவாழ்வை பெறுதல், அதான் உய்தல். அந்த உய்வதற்கான மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும். அதுதான் சிவானந்த பெருவாழ்வு. அருமையா வேண்டும். இதெல்லாம் நம்ம நாள்தோறும் பிரார்த்தனை, பெருவாழ்வை தருவாயே அப்படின்னு அருமையாக சொல்கின்றார். குறமாதை குணர்வோனே. சரி, நமக்கெல்லாம் பெருவாழ்வு தருவாரு. அப்படிப்பட்ட பெருவாழ்வு தருபவர் யாருன்னா, இந்த அகிலத்தையும் ஆளக்கூடிய பெருமான் இறைவன். சிவபெருமான் வேற, முருகப்பெருமான் வேற இல்லை, எல்லாம் ஒரு தான். 5 முகம் 6 முகம். அத்தகைய பெருமான் பெருவாழ்வை தருவாரு. ஆனா எனக்கு தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அதுக்கு 4வது சொத்த குறமாதை புணர்வோனே. குறமாதி யாரு? வள்ளியம்மை. வள்ளியம்மை யாரு? நில உலகத்தில் வாழும் தாய். தெய்வ யானை யாரு? தெய்வ உலகத்தில் வாழும் தாய். அப்படின்னா என்ன வரும்? தெய்வ யானையும் மணந்து கொண்டார், வள்ளியம்மையும் மணந்து கொண்டார் அப்படின்னு என்ன பொருள்னா, தெய்வ யானை மணந்து கொண்டார்னா விண்ணகத்து தேவர்களுக்கும் அருள்பாலிக்கின்றார் அப்படின்னு பொருள். மண்ணகத்தில் உள்ள வள்ளியும் மணந்து கொண்டார்னா மண்ணகத்து உயிர்களுக்கும் அருள்பாலிக்கின்றார் என்று. அப்ப குறமாதை புணர்வோனே, மண்ணகத்தில் வாழ்கின்ற உயிர்கள் எல்லாம் நாங்கள் ஐயா, எங்களுக்கும் அருள் செய்கின்ற குறமாதை புணர்வோனே. புகழே குறமாதை புறமாதை புணர்வோனே. அறம் நாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே. இதெல்லாம் எங்க இருக்கு? அறம் 4 இருக்கு. அறம் 4. இது தர்மங்கள் 4ங்க. அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த அறம் பொருள் இன்பம் வீடுன்றதான்
உறுதி பொருள் அப்படின்னு நம்ம சைவ சமயம் ஞானிகள் உறுதி பொருள் அப்படின்னா அது உண்மையான பொருள். இதை விட்டுட்டு நீங்க 5ஆவதுக்கு இல்லையா அதெல்லாம் போகாத வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. இந்த 4 தான் மிகச் சிறப்பானது. அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறம், பொருள், இன்பம்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். அது நீங்க திருக்குறள் எடுத்தீங்கன்னா நல்லா தெரியும். அறம், பொருள், இன்பத்தை மிக அருமையாக வள்ளுவ பெருமான் பாடி இருக்கின்றார். வீடு அது அவர் பாடலை. ஏன்? அது பொது நூல். பொது நூல் உள்ளவங்களுக்கு அறம், பொருள், இன்பத்தை தான் சொல்லணும் இல்லைங்களா? வீடு பேர் யார் சொன்னாங்க? சைவ சித்தாந்தம் சொன்னாங்க. திருக்குறளையும் சைவ சித்தாந்தத்தை ஒருத்தர் கற்றுட்டா 4 உறுதி பொருள்களை கற்ற பயன் அவருக்கு கிடைக்கும். கட்டிட்டா போதுமா? வள்ளுவர் சொல்றார், நீ கட்டிட்டு மட்டும் போயிருவேன்னு எனக்கு தெரியும். அதனால கற்க நீ கசடற கற்க. ஒன்றை நீ கற்கும் போது குற்றமற கற்க வேண்டும். அப்படின்னா குற்றமற கற்றல் என்னன்னு என்ன தெரியுங்களா? அந்த ஞானாசிரியர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்வது. கசடற கற்றல். கற்க கசடற, கற்றபின் நிற்க. கசடற கட்டிட்டோம்னா அப்படியே போயிடக்கூடாது. நீ என்ன கட்டிட்டு அதுபடி நில்லு அப்படின்னாரு. நிற்க அதற்கு தக, அதுக்கு நின்று அப்படின்னாரு. இப்ப நீங்க கற்றல், இப்ப நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? கற்றல் இல்லைங்களா? கற்றல். அதுக்கடுத்து கற்றல் கேட்டல். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறது 2 விஷயம் நடக்குதுங்க, கற்றல் கேட்டல். இப்ப திருமுறைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கணும். ஞானசம்பந்த பெருமாள் அருளி செய்த இந்த ஞான நூல்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்ப நம்ம கற்றல் செய்கிறோம். இன்னொன்னு செய்றீங்க சேர்த்து, கேட்டல். 2 நடக்குது இங்க. கற்றலும் நடக்கிறது, கேட்டலும் நடக்கிறது. இந்த கற்றலுக்கும் கேட்டலுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க இல்லைங்களா? சில பேர் கேட்டுட்டு மட்டும் போயிடுவாங்க, கற்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆனா கற்றலும் கேட்டலும் உடையார் பெரியார். யாரெல்லாம் கற்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் பெரியோர்கள். பெரியோர்களுக்கு இலக்கணம் ஞானசம்பந்தர் சொன்ன இலக்கணம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரியோர் பெரியோர் சொல்லுவாங்க. உண்மையான பெரியோர்கள் யாருன்னா கற்றல் கேட்டல் உடையார் பெரியோர், அவங்க தான் பெரியவங்க. ஏன்னா கற்றல் கேட்டல் உடையவர்களிடம் என்ன ஒரு ஆளுமை பண்பு இருக்கும், சிறந்த பண்புகள் அவங்ககிட்ட நிறைந்து இருக்கும். அந்த பண்புகள் எல்லா இடத்துலயும் பரவச்சுங்க. உலகமே எவ்வளவு சேமமா இருக்கும். அதனாலதான் அவங்க உலகத்துல பெரியவங்க. ஐயா அவங்களை நீ வணங்கு அப்படின்னாரு ஞானசம்பந்தர். கற்றல் கேட்டல் உடையவர்களை நீ வணங்கு, இந்த உலகமே சேமமாக இருக்கும், நன்மையாக இருக்கும் சொல்றார். அத்தகைய அந்த இப்ப நம்ம சொல்றதும் கற்றலும் கேட்டலும் இங்கு நடைபெறுகின்றது. கற்று கேட்டா அல்லது கேட்டு நீங்கள் கற்றா அந்த சிறப்பாக இதை செய்தால் என்ன நடக்கும்? நீ கேட்ட விஷயத்தை என்ன பண்ணுவீங்க? சிந்திப்பீங்களா இல்லைங்களா? அடுத்து சிந்திக்கிற ஸ்டேஜ் கண்டிப்பாக போகும் இல்லைங்களா? சிந்திச்சா அதுக்கு அடுத்து நிகழ்வுன்ற நிகழ்வு தெளிவு. இவரா ரொம்ப தெளிவான ஆளப்பா அப்படின்னா அதுல உறுதியா இருக்கிறாருன்னு அர்த்தம். ரொம்ப தெளிவு மிக்கவர். ஒருத்தர் தெளிவு அடைஞ்சிட்டா அதோட சிறப்பு ஒன்றும் இல்லை இல்லைங்களா? இதுலயும் பாருங்க சரியை கிரி இதுல வருது. நீங்க இப்ப கேட்கறது சரியை இல்லைங்களா? கற்றலும் கேட்டலும் சரியை இல்லைங்களா? அடுத்து சிந்தித்தல் இல்லைங்களா? அது கிரியை. வீட்டில் போய் நீங்க சிந்திப்பீங்க, அது கிரியை. அதுக்கடுத்து தெளிவடையும், மனசு தெளிவடையுது பார்த்தீங்களா? அது மனசுல தான் தெளிவடையும். அந்த மனம் தெளிவடையும் போது அது யோகம் இல்லைங்களா? இதனால் கிடைக்கின்ற பயன் இருக்கு பார்த்தீங்களா? அதை நானும் வாக்காளர் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. அந்த பயனை யாரையும் சொல்ல முடியாது, வாக்கால் சொல்ல முடியாது. அதை அனுபவித்து அறிவது, அதுவே ஞானம். ஞானம் என்பது அனுபவித்து அறிவது. அது இறைவனால் குருவருளாலும் திருவருளாலும் சித்திக்கக்கூடியதுதான் ஞானம். அதுதான் பதிஞானம். இது ஒன்று இருக்கட்டும். இப்ப நம்ம பலகாலம் கேட்கின்றோம், கேட்கிறோமா? சில சித்தாந்தம்னா படிக்கிறோம். ரொம்ப பேர் எத்தனை வருஷம் படிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் 25 வருஷம் படிக்கிறோம் சொல்லுவார். ஒருத்தர் 15 சொல்லுவார். எத்தனையோ வருஷங்கள். அது என்ன சொல்றதெல்லாம் ஒரு நம்பர்ஸ்ல தான் இருக்கும் இல்லைங்களா? ஆனா அந்த கற்றதின்படி நிற்கிறார்களான்னா இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் சரியகிரி யோக பயிற்சி செய்யலைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. சரியகிரி யோக பயிற்சியை செஞ்சுட்டு சித்தாந்தம் கேட்டா அவங்க இந்த பிராக்டிக்கல்ல இருப்பாங்க, அந்த நிலையில அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா அது வெட்டும் ஏட்டளவுல தான் இருக்கும், சொல்லளவுல தான் இருக்கும். அவங்களுடைய அனுபவத்தளவுக்கு அது போகாது. ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சியை பெரியவங்க வச்சிருக்கிறாங்க.
அந்த பயிற்சியின் அடிப்படையை எடுத்துக்கொண்டு அதை நம்ம கற்றால் ஒழிய அது நாம் தெளிவு பெற முடியாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். 10வது பாட்டுல சொல்றாரு பாருங்க, இங்க ஒரு விஷயத்தை ஞானசம்பந்த பெருமான் அருள்கின்றாருங்க. திருஞான சம்பந்த பெருமான் எதற்கு அவதாரம் செய்கின்றார்ன்றதை அவரே சொல்றார். இது அகச்சான்றுன்னு சொல்லலாம். 10வது பாட்டுல சொல்றார் பாருங்க, இந்த சமணர்கள்லாம் துன்பத்தை வலிய கொடுப்பாங்களாம். சமணர்கள்லாம் அப்படின்னா வலிய ஒருத்தர் துன்புறுத்துவாங்க. அதனால வலிய துன்புறுத்துற கில்லாடிகள் யாருன்னா சமணர்கள் தான். அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு இல்லைங்களா? அது சமணர்ன்ற பேர் வேற ஒரு பேர் வேணா போட்டுக்கலாம் இல்லைங்களா? வலிய துன்புறுத்துகின்ற சமணர்களையும் சாமி சொல்றாரு. அப்புறம் சாக்கிய பேய்களையும் திட்டுறாரு. ஏன்னா அவ்வளவு கொடூரத்தன் மக்களை வதைக்கிறாங்க இல்லையா? மக்களை வதைக்கின்ற அந்த சாக்கியர்களும் சமணர்களையும் சான்றோர்கள அவர்களை நலிவு செய்யும் நாளில் அவர்களை முற்றிலுமாக விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்வதற்காக, சைவத்தை இந்த தமிழகத்தில் மீண்டும் நிலைபெறச் செய்வதற்காக சைவ ஸ்தாபனம் செய்தவர் யாருங்க? திருஞான சம்பந்தர் சைவ ஸ்தாபனம் செய்த சமய பரமாச்சாரியார். அதனால அவர் எல்லாருமே கும்பிடுறோம். ஞானசுந்தர் கும்பிடாதவங்க யாரும் கிடையாது. சைவர்கள் மட்டும் இல்லைங்க, வைணவர் கூட எல்லாருமே ஞானசுந்தரை வணங்குறாங்க. அத்தகைய சாமி சொல்றார், சைவத்தை மீண்டும் நிலை பெறுமாறு செய்து என்னை ஆண்ட பெருமான், என்னை தடுத்தாட்கொண்ட பெருமான் அப்படின்னு சொல்லி திரு மலபாடி இறைவனை இறைவன் போல்கு ஞானசம்பந்தர் போட்டு விட்டார். இது அகச்சான்று சொல்வாங்க. சைவ சாவணத்தை மீண்டும் தமிழகத்தில் நிறுவியவர் திருஞான சம்பந்தர். அவரே அகச்சான்றாக அருளியிருக்கின்றார். அதனால நம்ம மிக பெரிய பெரிய தலங்கள் எல்லாம் அந்த 10 நாள் திருவிழா நடக்கலைங்க. சில ஊர்ல 10 நாள் 15 நாள் நடக்கும். நம்ம ஊர்ல 11 நாள் நடக்குது. பிரம்ம உற்சவம் சொல்லுவோம். பெரிய ஆலயங்கள் இருக்கு, திருவாரூர், சிதம்பரம், மதுரை, இப்படி பெரிய ஆலயங்கள்லாம் நாட்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். அதுல ஒரு நாள் சிவபெருமான் சைவ சமயத்தை ஸ்தாபித்த விளையாடல்னு ஒரு நாள் நடத்துவாங்க. எல்லா கோயிலையும் உண்டு. சைவ சமயத்தை சாமி ஸ்தாபிக்கிறான்னு சொல்லி அதுக்கு ஒரு நாள் விழா எடுப்பாங்க. நம்ம ஊர்ல வேடுவரிக்கு ஒரு விழா எடுக்கல, 10 நாள்ல ஒரு 10ஆம் நாள் விழா வேடுவரி விழா. அது மாதிரி சைவ ஸ்தாபனம் செய்த நாள் அப்படின்னு எடுப்பாங்க. மதுரையில் எடுக்கிறாங்க. போன வாரம் திருப்பரங்குன்றத்தில் எடுத்தாங்க. ஸ்ரீ முருகப்பெருமான் சைவ சமயத்தை ஸ்தாபனம் செய்த லீலை போன வாரத்தை திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. இங்கே திருஞான சம்பந்தர் சைவ சமயத்தை மீண்டும் ஸ்தாபனம் செய்கின்றார். நம் பரமாச்சாரியர், அவரை நாம் வணங்க வேண்டும். அவருடைய ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு மந்திர ஆற்றல் மிக்கது. இதுல அந்த திருக்கடைக்காப்பனுடைய நிறைவு பாடல் நமக்கு கிடைக்கல. அந்த வகையிலே அதுக்கெல்லாம் சிறப்பா சொல்ற சைவ ஸ்தாபனம் செய்வதற்காக திரு மலபாடி இறைவன் என்னை இங்கே அனுப்பி இருக்கின்றார் என்று அவர் சொல்றார். அதுக்கு மேல திருக்கடைக்காப்பு என்ன வேணும்? ஆகவே அதுவே நம்ம திருக்கடைக்காப்பாக எடுத்துக்கொண்டு 9வது திருப்பதிகம் திரு